ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்க பிகே வந்தாச்சு. ஸோ நடந்து முடிஞ்ச எலெக்ஷனை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வழியா எல்லா கருத்து கணிப்புகளையும் அடிச்சு நொறுக்கி தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சக்தியா உருவெடுத்திருக்கு தாவேகா. என்னதான் திமுக அதிமுக விட அதிக ஓட்டுகள் அப்படின்றத வாங்கியிருந்தாலும் கூட இன்னும் ஒரு 20 தொகுதிகள் சேர்த்து ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா அது இன்னுமே வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஒரு வெற்றியா இருந்திருக்கும். தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை அமைச்சிருக்கலாம். ஆனா இப்ப வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 108 எம்எல்ஏக்கள், அதுவே வந்துட்டு ஒரு தொகுதியில விஜய் ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு 107 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறதுனால ஒரு 10ல இருந்து 15 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு அப்படின்றது தேவைப்படுது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரசினுடைய மேற்பார்வையாளரான கிறிஸ் ஜோர்டன்கர் இருக்கார் இல்லையா, சோ அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பலருமே தாவேகாக்கு ஆதரவு தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாவேகா சைட்ல இருந்து எங்க கிட்ட இன்னும் யாரும் பேசல அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பனாவே கொடுத்திருக்காரு. என்னதான் திமுகவோட கூட்டணி வச்சு ஜெயிச்சிருந்தாலும் காங்கிரஸ் சார்பா ஜெயிச்ச வேட்பாளர்கள் யாரும் முதலமைச்சரை போய் பார்க்கல அப்படின்னே சொல்லலாம். காங்கிரஸ் வந்துட்டு திமுகவோட போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நின்ன செல்வ பெருந்தகையும் அவருடைய சொந்த தொகுதியிலேயே தோத்திருக்காரு. ஸோ காங்கிரஸ் வந்துட்டு டெஃபினட்டா தாவேகாக்கு ஆதரவு கொடுக்கும். ஏன்னா அடுத்து 29ல வரப்போற எலெக்ஷன் இருக்கு இல்லையா, தாவேகாவுடைய பவர் என்ன, விஜயனுடைய பவர் என்ன அப்படின்றத காங்கிரஸ் புரிஞ்சுக்கிட்டதுனால காங்கிரஸ் ஆதரவு கொடுத்து அடுத்த பிஎம் எலெக்ஷன்ல விஜயனுடைய ஆதரவை கேட்கும். விஜய வச்சே பார்த்தோம் அப்படின்னா அந்த சவுத் ஏரியா இருக்கு இல்லையா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரான்னு சொல்லிட்டு 4 ஸ்டேட்லயும் விஜய வச்சே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆதரவு திரட்டிடலாம் அப்படின்ற முடிவுல இருக்கான் காங்கிரஸ். சோ விஜயனுடைய அடுத்த கட்ட மூவ்மெண்ட்ஸ் அப்படின்றது என்ன, அதை தாண்டி 7ஆம் தேதி முதலமைச்சர் ஆயிரலாம் அப்படின்ற முடிவையும் எடுத்திருக்காராம் விஜய். இதனுடைய பின்னணி என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயிச்ச உடனே எல்லாருமே பனையூருக்கு வந்துருங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னதுனால எல்லா எம்எல்ஏக்களும் நைட்டோட நைட்டா கிளம்பி காலையிலே, அதாவது நேத்து காலையிலே பார்த்தோம்னா விஜய் முன்னாடி ஆஜராயிட்டாங்க. சோ விஜய் வந்துட்டு முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கக்கூடிய விதத்துல பார்த்தோம் அப்படின்னா விஜய சட்டமன்ற குழுவினுடைய தலைவராகவும் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்பதான் வந்துட்டு அடுத்த கட்ட மூவ், ரொம்ப முக்கியமான மூவ் வந்துட்டு பெரும்பான்மையை நிரூபிக்கணும். ஏன்னா 3 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு கூட்டணி வச்சு பெரும்பான்மையை நிரூபிச்சாகணும். அப்படி பெரும்பான்மையை வந்துட்டு சட்டமன்றத்தில் நிரூபிக்க முடியல அப்படின்னா ஆட்சி கவிழ்ப்பு அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதனால காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பலர்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. அரசியல் இதெல்லாம் சகஜமப்பா அப்படின்ற மாதிரி எது வேணாலும் நடக்கலாம். ஆனா வந்துட்டு ஆட்சியை கவிழ்க்க விட்டுறக்கூடாது. அப்படி ஒருவேளை கவிழ்ந்துச்சுனாலும் அது விஜய்க்கு இன்னும் ரொம்ப பெரிய ஆதரவலையாதான் மாறும் அப்படின்றதுனால ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய முயற்சியில திமுக அதிமுக இறங்கல அப்படின்னு சொல்றாங்க. சோ காங்கிரஸ் மாதிரியான இதர கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஆதரவோட ஆட்சி அமைக்கலாம் அப்படின்றதுதான் விஜயனுடைய முடிவா இருக்கு. தொடர்ந்து அதுக்கான பேச்சுவார்த்தைகள் அப்படின்றதும் போய்கிட்டு இருக்கு. அடுத்த கட்டமா பார்த்தோம் அப்படின்னா இந்த மந்திரிகள் பட்டியல் அப்படின்றதும் ரெடி ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர்களை தோற்கடிச்ச பலருக்குமே அமைச்சரவையில இடம். ஏன்னா முன்னாள் அமைச்சர்கள் பலரை தோற்கடிச்சிருக்காங்க. அதுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட அமைச்சர்களுக்கு எதிராக வெற்றியை பதிவு செஞ்சவங்களுக்கு உரிய ஒரு அங்கீகாரம் தரணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசப்படுதான். அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரின்னு சொல்லுவாங்க இல்லையா, மூத்த அமைச்சர்கள் அப்படின்ற பட்டியலில் வந்துட்டு செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா புஷி ஆனந்த், அருண்ராஜ், இந்த மாதிரி வந்துட்டு பலருக்குமே வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு எந்தெந்த துறைகள் வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு தான் மீதி இருக்கக்கூடிய துறைகள் தான் மற்ற யார் யாருக்கு கொடுக்கலாம். ஆதவ அர்ஜுனானுடைய ஆதரவாளர்கள், செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள். ஸோ செங்கோட்டையன் சைட்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சத்யபாமா டெஃபினட்டா அமைச்சர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க.
அந்த மாதிரி வந்துட்டு முக்கியமான ஆட்களுக்கு அமைச்சர் பதவி அப்படின்றது கொடுக்க இருக்காங்களாம். சோ விஜய் வந்துட்டு எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் கிட்ட பேசும்போதே சொன்ன முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம எல்லாருமே மறந்துடக்கூடாத ஒரு விஷயம், லாஸ்ட் கவர்மெண்ட் கவிழ்ந்ததுக்கான காரணம் முதலமைச்சரான்னு கேட்டா டெஃபினட்டா இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது, ஆமான்னு சொல்ல முடியாது. முதலமைச்சரும் ஒரு காரணம் தான். ஆனா அமைச்சர்கள் போட்ட ஆட்டம் இருக்கு இல்லையா, நீங்க எல்லாரும் வந்துட்டு எதிர்த்து ஜெயிச்சிருக்கிறது யார அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 50-60 வருஷம் இயக்கத்துல இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களை, அதுவும் சென்னை தான் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்திலே வச்சு பார்த்தோம் அப்படின்னா சுப்பிரமணியன்ல ஆரம்பிச்சு ஸ்டாலின் வரைக்கும் எல்லாத்தையும் தோக்கடிச்சிருக்கீங்கன்னா அவங்க மக்கள் கிட்ட சம்பாரிச்ச அதிருப்தியும் அவங்க போட்ட ஆட்டமும் தான் வந்துட்டு காரணம். அதே மாதிரி அமைச்சர் ஆகக்கூடியவங்க இல்ல எம்எல்ஏ ஆயிருக்கக்கூடியவங்க வந்துட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணுமே தவிர அவங்க பண்ண மாதிரியே நீங்களும் ஆட்டம் போட ஆரம்பிக்கிறீங்க, அதிகாரம் கையில வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்களை கண்டுக்காம விட்டீங்கன்னா நாளைக்கு இந்த முடிவு நமக்கு வர்றதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்ற எச்சரிக்கையையும் கொடுத்திருக்காராம். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் இருக்கார் இல்லையா, எம்ஜிஆருடைய பேரை சொல்லிதான் வந்திருக்கோம், எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம், மக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியாவது நிறைவேற்றியே ஆகணும். ஏன்னா ஜெயிக்க மாட்டான், ஒரு சீட் ஜெயிக்க மாட்டான், 4 சீட் ஜெயிக்க மாட்டான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 10-15 சீட் ஜெயிக்க மாட்டானாங்க. அப்புறம் வந்துட்டு தனிப்பெரும் கட்சியெல்லாம் உருவாக மாட்டான்னு சொன்னாங்க. இப்ப எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறமா கொடுத்த வாக்குறுதியை எப்படி காப்பாத்துறான்னு பார்க்கலாம் அப்படின்ற இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. இத்தனை பிளாக் மார்க் அடிச்சு உடைச்ச மாதிரியும் அதையும் நம்ம டெஃபினட்டா பண்ணணும். அதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. நம்ம எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு தான் நல்லது பண்ண போறோம், அதை மனசுல வச்சுக்கிட்டு வேலை செய்யுங்க அப்படின்ற அறிவுரையும் கொடுக்கப்பட்டிருக்கா. இதை தாண்டி அமைச்சரவையில வந்துட்டு இடம் கிடைச்சவங்களை விட இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்துட்டு எந்த விதத்திலையும் குறைஞ்சவங்க கிடையாது. அமைச்சர்களா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சிலர் தான் இருக்க முடியும் அப்படின்றதுனால மட்டும்தான் அவங்க பார்க்கக்கூடிய எல்லா வேலைகளையும் நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொன்னதோட மட்டும் இல்லாம மக்களை என்னைக்கும் பகைச்சுக்காதீங்க அப்படின்ற அறிவுரையையும் கொடுத்திருக்காராம். இதனால தாவேகா எம்எல்ஏக்கள் ஆரம்பிச்சு உயர் அதிகாரிகள் இருந்து எல்லாருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல தெளிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ 7ஆம் தேதி முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா 2 வாரத்துக்குள்ள ஆட்சி இருக்கையா, ஆட்சியை காப்பாத்திக்கிறதுக்கு தனிப்பெரும்பான்மையை எப்படி நிரூபிக்கலாம், என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்றதுல தீவிரமா ஆலோசிச்சுக்கிட்டு இருக்காராம் தாவேகாவுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முதல்வருமான விஜய் அப்படின்னு சொல்லலாம். சோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி முன்ன இருந்த 2 கட்சிகள் மேல இருந்த அதிருப்தியினாலதான் விஜய்க்கு மக்களுடைய ஆதரவு அலை அப்படின்றது இந்த அளவுக்கு அடிச்சிருக்கு. விஜய் சொன்ன வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற போறாரு, அதை தாண்டி இந்த மக்களுக்கு என்ன செய்ய போறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.